ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணியிருந்தோன்னா ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸோட ரூட் வால்யூமில் ஸ்னாப்ஷாட் எடுத்து அந்த ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி இன்னொரு ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஏஎம்ஐ வச்சு ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணோம். அது விண்டோஸு. ஸோ இது வந்து இன்னொரு கிளாஸு அதே ரிப்பீட் பண்ணுறேன், பட் இது லினக்ஸ் வச்சு பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், அதே விண்டோஸ் வச்சு பண்ணிட்டிலே லினக்ஸ் பண்ணணுமான்னு. பட்டு இது கூட ஒரு கிளாஸாக இருந்தால் நல்லா இருக்கும் தானே. ஸோ உங்களுக்கு வந்து இது ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் எனிவே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு லான்ச் ஒன் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு ரூட் வால்யூம் 8 GB வரும். டேட்டா வால்யூம் எல்லாம் இப்போ வேண்டாம், நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுவேன், லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிவிட்டு ரூட் வால்யூம் అనేది ஒரு கிரியேட் ஆகும். அதில் அப்பாச்சி HTTPD சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணி எனேபிள் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டன்ஸ் ரூட் வால்யூமை ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு ஒரு ஏஎம்ஐ க்ரியேட் பண்ணுறேன். அதே ஏஎம்ஐ யூஸ் பண்ணி இன்னொரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். அது கூட லினக்ஸில் தானே வரும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண வர இன்ஸ்டன்ஸு ரூட் வால்யூமு ஸ்னாப்ஷாட்டு அதை வச்சு லான்ச் பண்ணுற இன்ஸ்டன்ஸு லினக்ஸு வெப் சர்வராக வரும். இது எப்படி అనేది இன்னொரு வாட்டி பண்ணோம். ஸோ லான்ச்சிங் லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ பாருங்கள், நான் எல்லா கிளாஸ்லேயும் ப்ரீ இன்ஸ்டால்டு செட்டப் எல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். அந்தந்த கிளாஸுக்கான செட்டப்பை ஸ்க்ராட்சில் வந்து பில்ட் பண்ணுறேன். அதனால் ஒரு இந்த இன்ஸ்டன்ஸு லான்ச் பண்ணுறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்னாப்ஷாட் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் கவனிக்கலாம். இல்லை ஒரு வாட்டி இதுவும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம ப்ரொசீட் பண்ணால் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறது. லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் அமேசான் EMI செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் T2 மைக்ரோ அப்படியே இருக்கட்டும். தென் இந்த கீ பேர் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் நெட்வொர்க்கிங் எல்லாமே நம்ம லேட்டர் சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் அண்டு 8 GB ரூட் வால்யூம் கன்ஃபிகரேஷன் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இன்ஸ்டன்ஸு ரெடி ஆகிருக்கு. இந்த இன்ஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களை எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு. இன்ஸ்டன்ஸோட கனெக்டில் SSH கிளைண்ட்டில் இங்கே அந்த இன்ஸ்டன்ஸோட நேம், அந்த கீ பேரோட பாத்து எல்லாமே இருக்கும். பாத்து இருக்காது, இந்த கீ பேர் என்ன, யூசர் நேம் என்ன, அப்புறமா இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணுறதுக்கு உண்டான குளோபல் பப்ளிக் DNS நேம் இது இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், டெர்மினல் எடுத்துக்கிறேன். அண்டர் டெர்மினல் இன்ஸ்டன்ஸ் நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ SSH அந்த பாத்துக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. /h டெஸ்க்டாப் என்னோட இந்த பாத்தில் தான் இந்த கீஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எஸ் கனெக்ட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டன்ஸு லாக்இன். யூசர் நேம் லாகின். இப்போ வந்து நம்ம சூடோ ரூட் யூஸராக லாகின் ஆகிக்கிறேன். சூடோ ஸ்பேஸ் -i ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஹோஸ்ட் நேம் மாற்றிடுறேன். ஹோஸ்ட் நேம் லினக்ஸ் அந்த பேரில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு வாட்டி எக்ஸிட் ஆகி லாகின் பண்ணிங்கன்னா ரூட் யூஸரோட எக்ஸிட் ஆகி அப்புறமா மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க இந்த ஹோஸ்ட் நேம் IP-172 இருக்கா, இந்த நேமை மாறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு லினக்ஸ் பேசிக்ஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தேன். அதை ஒரு வாட்டி வேணும்னா பாருங்கள் நீங்கள். இப்போ இங்கே அப்டேட் மோஸ்ட்லி இந்த அமேசான் லினக்ஸை அப் டு டேட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு வாட்டி நம்ம ரன் பண்ணிவிட்டேன், அது ஒரு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கும், அப்டேட் ஆகிக்கும். இல்லைன்னா இட்ஸ் நாட் நீடட். இங்கே DNF அப்கிரேட் ரிலீஸ்
நியூ வெர்ஷன் ஆஃப் ரிலீஸ் அவைலபிளாக இருக்கா, அவைலபிள் வெர்ஷன்ஸு. இப்போதுக்கு நான் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஓஎஸ் வெர்ஷனு சின்ன அப்டேட் பண்ண போதும். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும். install httpd -y. ஸோ இந்த கமாண்ட் என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். httpd இன்ஸ்டால் ஆகிடும் அப்பாச்சி வெப்பேஜ். இதில் systemctl httpd start wrong command systemctl சின்ன கமாண்ட் சேஞ்ச் systemctl start httpd command. so next systemctl enable httpd. ஸோ சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம், எனேபிள் பண்ணிட்டோம். systemctl ஸ்டேட்டஸ் httpd செக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். சரியா, ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எனேபிள் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு உண்டான இமேஜ் கேப்சர் பண்ணணும். ஆக்சுவலாக இமேஜ் கேப்சர் பண்ணுற ப்ராசஸ் అనేది நமக்கு தேவைப்படாது, ஏன்னா ஸ்னாப்ஷாட் தான் எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வால்யூம்ஸ் அனி இருக்கா, வால்யூம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இந்த வால்யூம்ஸில் பை டிஃபால்ட்டாகவே என்ன வால்யூம் இருக்கும், இந்த இபிஎஸ் வால்யூம் இருக்கும். அப்போ இந்த இபிஎஸ் வால்யூம் ரூட் வால்யூம், இது இன்ஸ்டன்ஸோட ரூட் வால்யூம். இன்னும் லோட் ஆகலை, லோட் ஆகிட்டு இருக்கு. நான் இங்கே லினக்ஸ் ரூட் வோல் ன்னு சொல்லிக்கிறேன், லினக்ஸ் ரூட் வால்யூம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேங்க, இந்த வால்யூம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போய் கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு கிளிக் பண்ணுறேன். ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுறோம். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லினக்ஸ் ரூட் வால்யூம் ஸ்னாப்ஷாட், லினக்ஸ் ரூட் வால்யூம் ஸ்னாப்ஷாட் டேக் கூட அதே யூஸ் பண்ணலாம். லினக்ஸ் ரூட் வோல் ஸ்னாப் அనే பேரில் கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்னாப்ஷாட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் எனக்கு வந்து விண்டோஸில் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்திருக்கு. இது வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்காது, பட் ஸ்டில் இட் டேக்ஸ் டைம், பட் நாட் தட் மச் டைம் விச் ஹேஸ் டேக்கன் ஃபார் விண்டோஸ். பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. இது அவைலபிள் ஆன ஸ்டேட்டுக்கு வந்துடும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இங்கே கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கா. இப்போ இந்த கம்ப்ளீட்டட் மீன் ஸ்னாப்ஷாட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் இமேஜ் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்ணுறேன். இமேஜ் நேம் என்ன, இமேஜ் நேம் வந்து லினக்ஸ் வெப் சர்வர் AMI அன ஒரு இமேஜ் நேம், ஃப்ரெண்ட்லி நேம். இதே நேம் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துடலாம். தென் மற்ற அதர் வேல்யூஸ் வந்து ஆர்கிடெக்சர் வந்து டிவைஸ் நேமு பார்த்து டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், 8 GB இருக்கட்டும். இந்த இமேஜ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ்க்கான ரூட் வால்யூம் கூட 8 GB தான் இருக்கும். இங்கே நம்ம மாற்றினா அது கூட மாறி வரும். டேக்ஸு கூட ஆப்ஷனல் தான். கிரியேட் இமேஜ்னா இன்ஸ்டன்ட்லி ஒரு AMI நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் AMI. லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்குள்ளே போய் அப்படி மேனுவலாக பண்ணியிருந்தோம். இப்போ நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு கிளாஸில் வேறு ஆப்ஷன்ஸாக செலக்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் AMI செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வெப் சர்வர், லினக்ஸ் வெப் சர்வர் நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். லினக்ஸ் வெப் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே இன்ஸ்டன்ஸ் இமேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டம் இமேஜ் செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். AMI கேட்டலாக் ஆக்சுவலாக இங்கே தான் வரணும். அது ஸோ லினக்ஸ் வெப் சர்வர் AMI செலக்ட் ஆகிருக்கு. இதில் 1 CPU 1 GB RAM இன்ஸ்டன்ஸ் சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீ பேர் செலக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி குரூப் சூஸ் பண்ணால் செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்
then 8 GB storage, then launch instance. இதை கிளிக் பண்ணி லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்ம ரூட் வால்யூம்க்கான ஸ்னாப்ஷாட் எடுத்தோம், ஸ்னாப்ஷாட் வச்சு இமேஜ் கிரியேட் பண்ணோம், இமேஜை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் இமேஜ் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த இமேஜ் இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா இதோட பப்ளிக் ஐபி எடுத்துகிட்டு நம்ம ப்ரௌசரில் என்டர் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு டிஃபால்ட்டாக இந்த பேஜ் தெரியும். நம்ம இங்கே இந்த ஃபஸ்ட்டு லினக்ஸில் என்ன பேஜ் டிஃபால்ட் பேஜ் நம்ம எதுவும் மாடிஃபை பண்ணலை, அந்த பேஜ் நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்டு வெப் சர்வர் லோட் ஆகி வரும். அதான் காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸ்டில் இட் இஸ் இன் பெண்டிங் ஸ்டேட். ரன்னிங்கில் இருக்க. இப்போ இனிஷியலைஸ் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்ஸ்டன்ஸு ரெடி ஆகிருக்கும். 2x2 செக்குள்ளே இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெடி ஆகிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். Take the public IP address and we go and paste it here. So it works. So நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே நான் லாகினே பண்ணலை, ஆனால் என்னால் பேஜ் ஆக்சஸ் பண்ண முடியுது. எப்படி பண்ண முடியுது? பிகாஸ் ஆஃப் ஏஎம்ஐ. ஏஎம்ஐ எப்படி கிரியேட் ஆகிடுச்சு? பிகாஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் எப்படி கிரியேட் ஆகிடுச்சு? பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் எப்படி லான்ச் பண்ணோம்? மறுபடியும் இமேஜ். இது பார்த்தீங்களா ஒரு பேரடாக்ஸ் இது. ஸோ இமேஜு, ஸ்னாப்ஷாட்டு, வால்யூமு, இன்ஸ்டன்ஸ், இது நாலுமே இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. இன்டர் கனெக்ஷன் இருக்கும். இமேஜ் இல்லாமல் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணால் வால்யூம் வரும். வால்யூம் இருந்தால் ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா இமேஜ் கிரியேட் பண்ணலாம். இமேஜ் கிரியேட் ஆகிருந்தால் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணலாம். இது எண்ட்லெஸ். இது டெவாப்ஸில் ஒன்று இது பார்ப்பீங்களா, ஒரு இன்ஃபினிட்டி மார்க் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இது ரெண்டுமே நீங்கள் மறக்காமல், நான் லாஸ்ட் கிளாஸ் நான் டெர்மினேட் பண்ணது சொல்லி கொடுக்கல, இப்போ நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ 2 இன்ஸ்டன்சஸ் ப்ராப்பராக டெர்மினேட் பண்ணுங்கள். அப்புறமா ஏஎம்ஐ இருக்கா, ஏஎம்ஐயில் போய் டீரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸ் இருக்காது, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தென் டெலிட் ஸ்னாப்ஷாட், கன்ஃபார்ம் டெலிட் டைப் பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்னாப்ஷாட் டெலிட், ஏஎம்ஐஸ் டெலிட் அண்ட் இன்ஸ்டன்சஸ் ஆல்சோ டெலிட், டெர்மினேட் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, ஹவு டு கிரியேட் ரூட் வால்யூம். முடிஞ்சுல, டேட்டா வால்யூமுக்கு நம்ம எப்படி பேக்கப் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், அந்த ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு வால்யூம் க்ரியேட் பண்ணலாம், அந்த வால்யூம் இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கு எப்படி அட்டாச் பண்ணலாம் அன்னது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஐ திங்க் இந்த கிளாஸ் ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஸ்டாப் ஹியர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம்.